ஓகே சரியா. இப்போ சந்தோஷமா இப்போ வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன். இப்போ பேக்ல இருந்து இப்போ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன். அதான் ஒன்றுன்னா கேட்க கிடைக்கும். நான் காட்ட மாட்டேன், பார்ப்போம். கேட்கறதெல்லாம் கிடைக்குது. மெஜிக்கான ஒரு நான் ஒரு மந்திரவாதி. விளங்கிட்டா நீ? விளங்கிட்டா என்ன சொல்றேன்? நீங்க கேட்கறதெல்லாம் உடனே கிடைக்கும். விளங்கிட்டா? இப்ப சாப்பாடு கேட்டீங்க, சாப்பாடு தந்துட்டேன். கொப்பி கேட்டீங்க, இந்த கொப்பி வந்துட்டு. அப்ப என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்க, வரும். அன்றைக்கு அழுக வச்சது என்ன மாதிரி, அதை பத்தி சொல்லுங்களேன் உங்களை. என்ன சொல்ல போறீங்க? இப்ப உங்களை அழுக வச்ச சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க அழுக வைக்கல, நான் தாங்க தின்னா. ஓ சரியா. இதுல 3 இருக்கு சரியா. பேக்லாம் இல்லையா? அது பழசா போயிட்டா? சரி. ஓகே. இப்போ நீங்களே எடுத்து வைங்க உள்ளுக்குள்ள. உங்களோட சாமான் தானே. மோதிரம் என்ன வடிவரிக்கா மோதிரம்? மோதிரம் இதுக்கு மேலே போட்டிருக்கீங்களா? எதில் போடுற? அடுத்தது என்ன தேவை சொல்லுங்களேன். பாருங்களேன் இப்போ எப்படி இருக்கு இந்த சைக்கிளை பார்க்கும்போது. இப்போ ஆசைப்பட்டது முதலாவது சொன்னது சைக்கிள் தானே. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ ஆசைப்பட்டது இப்போ முதலாவதா சொல்றது சைக்கிள் தான். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை கல்மடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, நிறைய பேர் இந்த வீடியோவை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, விளங்குது எனக்கு. ஏனென்றால் அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அதாவது ஒரு சிறிய ஒரு பெண் பிள்ளையோட வீடியோ போட்டு நான் உதவி தேவண்டு அதோட சேர்த்து அவங்களோட அக்கா பாட்டி எல்லாம் இருந்தாங்க. இப்போ யூடியூப்பில் ஒரு குறிப்பிட்ட அளவான பேர் தான் பார்த்தனீங்க. ஆனால் டிக்டாக்கில் இப்போ நிறைய பேர் பார்த்து அவங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க. இப்போ அந்த கருத்துக்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நான் நினச்சது ஃபுல் வீடியோ பார்க்காம ஏன் அப்படி கருத்து போடுறாங்கண்டு. இப்போ ஒரு முழுமையான விளக்கம் தெரியத்தானே வேணும். நான் இதற்கு முதலும் இப்போ நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு முழுமையாக அறிஞ்சு போட்டு கமெண்ட் போடணும். என்ன இப்போ அந்த வீடியோலெல்லாம் இப்போ அந்த டிக்டாக்கில் போட்ட வீடியோக்கெல்லாம் கமெண்ட் போட்டுருக்கிறாங்க, அந்த பிள்ளை அழுக வைக்காதீங்க. இப்போ தாயை கேட்டால் கட்டாயமாக அழுக வருந்தான், அப்போ அந்த குழந்தைய அழுக வைக்காதீங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் தெரிவிச்சிருந்தாங்க. ஓகே, அது அவங்க ஃபுல் வீடியோ பார்க்கல கமெண்ட் போடுறாங்க. அப்போ என்னோட யூடியூப் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்தணும், தெளிவுபடுத்த வைக்கணும். இப்போ நான் எதற்காக நான் வீடியோ போடுறேன்? உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக நான் வீடியோ போடுறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் சந்திக்க போகும்போது அவங்களுக்கு கட்டாயம் உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் பேச்சு ஏன்னா இப்போ சில விஷயங்கள் பேசி அவங்களோடையும் பேசி சில விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து எடுத்து நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ நார்மலாக கேட்குறத விடையும் இப்போ அவங்கள்ட்ட இப்போ பழைய ஞாபகங்கள் எல்லாம் இருக்குன்னு தானே. இப்போ யார்கிட்டையும் உங்களுக்கு கஷ்டத்தை சொல்லுங்கன்னா கேட்க மாட்டாங்க.
இப்போ நான் ஒரு அண்ணாவா நான் அந்த இடத்துல இருந்து கேட்கணும் தானே, ஒரு ஒரு குடும்பம் சொல்லப்போனா அவங்களுக்கு அதை கனெக்ட் பண்ண வைக்கணும் தானே. இப்போ ஒரு அண்ணன் வந்திருக்கிறாரு, இப்போ கஷ்டத்தை தீர்க்க வைக்க போறாருன்னு அவங்களுக்குள்ள அதை நம்ம பேச்சு மூலமா அவங்களுக்கு மனசுக்குள்ள கொண்டு வரணும். அதற்கு பிறகுதான் அவங்க மனசார பேசுவாங்க. அந்த சின்ன பிள்ளை இப்போ நான் ஆரம்பத்துல கேட்கும்போது வாய சிறகுல சிரிச்சு இருந்தது. அப்ப அம்மாண்டா தெரியும் தானே. இப்ப சின்ன வயசுல அம்மா இல்லைன்னா எவ்வளவு கவலையா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்ப அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள இருக்கிறத என்ன இப்ப கொண்டு வரணும்டா நான் கேள்வி கேட்கத்தானே வேணும். இப்ப கேள்வி கேட்டாதான் அதுக்குரிய பதில் வரும். இப்ப அதான் பாருங்களேன், இப்ப அந்த அப்படியே கொமெண்ட் எல்லாம் வந்தது, அம்மாண்ட நீ கேட்காத அழுக வைக்காதன்னு எல்லாம் சொன்னாங்க. இப்ப நான் தெரியப்படுத்தணும் அவங்களோட நிலைமையை ஒழுங்கான முறையில அவங்க எப்படி வேதனைப்படுறாங்கன்னு நான் தெரியப்படுத்தணும். இந்த குழந்தைய மட்டும் சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். இப்ப நிறைய பேருக்கு நான் உதவி எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதான் நான் யோசிக்கிறது தான். இப்ப அவங்களோட உள் மனதுக்குள்ள இருக்கிற ஒரு வேதனையை வெளிப்படுத்தணும். அதனால நான் கேள்வி கேட்கணும். அப்ப அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட நான் கேள்வி கேட்கிறேன்னெல்லாம் நீங்க கமெண்ட் போட்டிருந்தீங்க. நிறைய பேர் என்று சொல்லலாம். அதனாலதான் இந்த பதிவை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிடுறேன். நான் அவங்களோட நிலையை தெரியப்படுத்தணும். அதனால நான் கேள்வி கேட்கணும். அதுல தவறு ஒன்றும் இல்லை தானே. சரி, இப்ப உதவி கிடைச்சிருக்கு. இப்ப நான் அப்படி பேசினதாலதான் அந்த பிள்ளை அழுத பார்த்து உதவிக்காக முன் வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்ப எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, உதவி கிடைச்சது தானே, அதே பெரிய சந்தோஷம் எனக்கு. இப்ப இங்க பார்க்கலாம், நீங்க ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. ஓகே, தெளிவா பாருங்க, வீடியோ தெளிவா பாருங்க, ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இப்ப சில விஷயங்கள் சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. அந்த சின்ன பெண் குழந்தைக்கு குழந்தைண்டா வருது, குழந்தை இல்ல பிள்ளை. அந்த அந்த போறா பாருங்க. ஏன்னா அந்த கமெண்ட்ல போட்டவங்க தானே குழந்தைண்டு, அதனால எனக்கும் குழந்தைண்டு தான் வருது. சின்ன பெண் பிள்ளை. என்ன பேர்? கிருஷிகாவா? கிஷாலின். சரி, ஓகே. கிஷாலினியால பாருங்க எனக்கு எவ்வளவு பேர் எல்லாம் கமெண்ட் போட. உங்களை நான் கத்த வச்சுனானா? உங்களை நான் கத்த வச்சுனானா? இப்ப அண்ணா வந்ததுன்னு இப்ப யாரும் ஆதரவு கொடுக்காம இப்போ நான் உங்களோட பேசினது உங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்குமேனே. அதுதான் இப்ப நான் வந்தது உங்களுக்கு ஆறுதல் தானே. இப்போ உங்களுக்கு ஒரு தம்பி மாதிரி, வைக்க ஒரு அண்ணா மாதிரி தான் நான் வந்தேன்னா. கட்டாயமா உங்கள்கிட்ட அதை கேட்கணும். அவங்களோட வீடியோ பார்த்து யாராச்சும் எதுவும் கேட்டாங்களா? இல்ல, ஒன்று ரெண்டு கிளாஸுக்கு போற இடத்துக்கு கேட்டாங்க, உதவி எதுவும் செய்யலையான்னு சொல்லி. அப்படின்னு சரி, நான் சொன்னவன் இல்ல, ஆனா அண்ணாக்கள் வருவாங்கன்னு சொல்லி. அந்த வீடியோல இப்ப நிறைய பேர் நோட் பண்ணிருப்பீங்க, நான் பண உதவி செய்யல, உதவி ஒன்று செய்து தாரன்னு போட்டான் போனேன் நான். சரி, ஓகே. இப்ப வந்திருக்கேன் தானே, எப்படியும் உங்களுக்கு உதவி கிடைச்சா நல்லது தானே. நம்பிக்கையா வருவீங்கன்னு சரி, நம்பிக்கையா வருவீங்கன்னு தெரியும் என்ன. சரி, என்ன மாதிரி நீங்க சொல்லணும். எப்படி சும்மா இருக்கீங்களா? அண்ணன் பேரை சொல்லுங்க. தெரியாது. யூடியூப் சேனல் நேம் சொல்லுங்க. உங்களில் ஒருவன் நான். உங்களில் ஒருவன் நான். உங்களில் ஒருவன் என்ன? உங்களில் ஒருவன் இல்ல, உங்களில் ஒருவன். அத நான் அப்படி சொல்ற பாருங்க. எப்ப பார்த்தேன் உங்களோட வீடியோ? ஏனென்றா உங்களோட வீடியோ எடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போட்டேன் நான். எப்ப பார்த்தேன்? நான் அமெரிக்கா பார்த்தது. உங்களோட வீடியோ இப்பயும் பார்த்ததா? அங்க கிளாஸ்ல காட்டுறவங்களா? கிளாஸ்ல காட்டுற. ஓ, இப்ப யாரு காட்டுற? நாங்க சொன்ன டான்ஸ் பழக்கறக்க காட்டுறவியா? ஏன் அடிக்கடி எடுத்து காட்டுறதா? இல்ல, இது நீங்களாண்டி கேக்குறீங்க. இப்ப பெஸ்ட் டைமா இல்ல பல தடவை கேட்டிருக்காவா? இப்ப இன்னைக்கு தான் கேட்டேன். இன்னைக்கு கேட்டவியா? சரி, நீங்க என்ன சொன்னீங்க? இது நீங்க ஏற்கனவே பார்த்தது இல்ல, நீ யூடியூப்ல போன கேட்டு நான் சொன்ன டிக்டாக்ல நான் பார்த்தவையா வேண்டி. டிக்டாக்ல அந்த ஷார்ட் வீடியோ நான் சொன்னதானே, ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப ஒருவங்களோட மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தணும்னு சொன்னா கட்டாயமா கேள்வி கேட்க தானே வேணுமேனே. இப்ப அம்மாண்டு நான் கேள்வி கேட்டேன் அவங்கள்ட்ட, அம்மா கவலை இல்லையா, அம்மா இறந்ததுன்னு கேட்கும்போது தான் அழுத. அப்ப அதை கேட்டதால தானே அந்த உணர்வு வந்தது, வெளிப்படுத்தினவ. சரி, நிறைய பேருக்கு விளங்கும். அந்த ஃபுல் வீடியோ பார்க்காம அந்த கமெண்ட் போடுறாக்களுக்கு தான் இப்ப நான் அந்த கருத்தை சொன்னேன் நான். இப்ப என்ன நான் சொல்லணும்டா, இப்ப அந்த வீடியோவில் இப்ப சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க,
உங்களை பத்தி என்ன கமெண்ட் போட்டிருந்தாங்க நினைப்பீங்க? தெரியாது. நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி கமெண்ட் போடுவாங்க. நீங்க பார்த்த வேலையால என்ன வரைக்கும் பாருங்க. அப்ப அதுல ஒரு பொயினொன்று ஒரு ஹைலைட் ஆனது இளம் வயதுல திருமணம் அது இல்ல, அதுவும் ஹைலைட் ஆனது தான். வேறொன்று இவைய நாங்க தத்து கொடுக்க போறோம்னு சொல்ல நீங்க ஓமன்னு சொன்னீங்க. நான் அந்த வார்த்தை சொல்லும் போது அழுதுட்டீங்க. இப்ப உங்களோட கஷ்டத்தை சொல்லும் போதே நீங்க கண்ணீர் விட்டால இல்ல, இப்ப தங்கச்சிர பாசத்தால என்ன திருப்பியுமே அழுகுறீங்க. அவ்வளவு பாசமா? சொல்லுங்கள, என் மனசுல இருக்கிற சொல்லுங்க என்னன்னு. எப்படி இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேன். அனுப்பாரு தானே, அழாதீங்க. சரி அழாதீங்க, அழக்கூடா. எவ்வளவு கஷ்டத்தை தாண்டி வந்தாலும் அவங்களை அவையும் விட்டு கொடுக்கறல, இவையும் விட்டு கொடுக்கறல. நான் ஆரேசினாலும் ஒரு நம்பிக்கை ஒன்று வளர்த்து ஆளாக்குவேன்னு சொல்லி அப்படி என்ன டீச்சர் மாதிரிலாம் சொன்னாங்க, கொண்டு ஹாஸ்டல்ல விடட்டுமா, வச்சிருக்க நான் பாதுகாப்பு இல்லையாமட்டு சொல்லி அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் நான் ஹாஸ்டல் விடல. ஒரு கவலை ஒன்று வந்துச்சு, தான் சின்ன ஆள் உடுப்பு கழுவ மாட்டாவு, செய்ய மாட்டாவு, ஏசுவேன் செய்வேன். ஆனா எப்படி மனசார ஒதுக்கி வச்சது இல்லை. இப்ப நான் இன்னொரு ஆளுக்கு உங்களோட தங்கச்சியை தத்து கொடுக்க போறேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த உணர்வு வந்தாலுது. நீங்க அந்த அக்கா பாசத்துல அப்படி நான் கேட்காம நோமலா நான் பேசிட்டு போயிருக்கேன். இப்படி ஒரு அக்கா இருக்கிறவன தெரிய வந்திருக்காது தானே. அதான் நான் சொல்றது. நாங்க வந்து கேள்வி கேட்போம். இப்ப தத்து கொடுக்குறேன்னு சொன்னதுதான். ஆனா நான் போகும்போது என்ன சொல்லி போட்டு போனேன் நான், அது நான் கேள்வி கேட்டேன். நான் நார்மலா கேட்டது. அதற்கு பிறகு உங்களோட தங்கச்சியை வந்து தத்து கொடுக்க நான் ஆயத்தப்படுத்துறேன் எல்லாம் சொல்லல தானே. அது நார்மலா வந்து கேட்கறது தானே, இந்த அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கிறதுக்காக. ஒரு ஆசரி படிக்கிற நெல் ஒரு இடத்துல ஆளை விட்டு எடுக்கணும். ஆனா இன்னொன்றைக்கு இப்ப என்ன தொடர்பு கொண்டு உங்களோட தங்கச்சியை கேட்டாலும் எந்த நம்பிக்கையில கொடுக்குற அது ஒன்று இருக்குத்தானே. அதுதான் இப்ப நான் வந்து வீடியோ மூலமா இப்ப 3-4 வீடியோல இப்ப தத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா வந்து என்னோட தொடர்பு கொண்டாலும் இப்ப தொடர்பு கொண்டிருக்காங்க, தொடர்பு கொள்ளலன்னு சொல்லல. இப்ப அந்த பிள்ளை எங்களுக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து நான் எனக்கு மேலேயே அதுல விருப்பம் இல்லை. ஓப்பனா சொல்ல போனா எனக்கு விருப்பம் இல்லை. நம்பிக்கை இல்லை தானே எனக்கு. இப்ப அவங்க கேட்குறன்றதுக்காக உங்களோட தங்கச்சியை வந்து கொடுக்க முடியாது. இப்ப உங்களோட தங்கச்சி மட்டும் இல்லை, மற்ற ஆட்களுக்கு நான் சொல்றேன். அந்த விஷயத்தை நான் கட்டாயமா செய்ய மாட்டேன். அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த வைக்கிறதுக்காகத்தான் நான் நம்ம சில கேள்விகள் கேட்டேன். நான் இந்த வீடியோலையும் சரி, இப்ப இதற்கு முந்தைய வீடியோலையும் சரி, இப்ப நிறைய குடும்பத்துல நான் சில கேள்விகள் கேட்கும் போது அப்படித்தான். இன்னொரு விஷயம், என்ற வாழ்க்கை இழந்த காரணம் இவங்களுக்கு அப்படிதான். எப்படி அதை எப்படி சொல்றீங்க? இப்ப எல்லா குடும்பத்திலையும் கல்யாணம் கட்டினா தண்ட குடும்பம் வந்து தனிய வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து கல்யாணம் கட்டினது 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு அவைய வளர்த்திருக்கேன். இதே பருவத்துல அவ எனக்கிட்ட இருந்தவ. அவைய வளர்த்தினான் தான் எனக்கு உடுப்பு வாங்காடி அவைக்கு இப்பதிய சூழ்நிலைக்கு வந்து அதுக்கேற்ற வாட்டா அதுக்கேற்ற உடுப்பு வாங்கி அவையை நான் வளர்த்திருக்கேன். என் புருஷன் வளர்த்தவன். அதே மாதிரி எங்கட அம்மா மோசம் போய் அவ கல்யாணம் கட்டி போயிட்டாவு. அவ போய் ஒரு வருஷமும் இல்ல, கடவுள் எனக்கிட்ட திருப்பி இன்னொரு ஆளு கடவுள். நீங்க ஏற்கனவே வளர்த்த தங்கச்சி கல்யாணம் கட்டித்தா. இப்ப அவ கல்யாணம் கட்டினது பிறகு இப்ப எல்லா ஆம்பளையிலும் யோசிக்க மாட்டாங்களே என்ன இப்படி இவங்களை நான் வளர்க்கணுமான்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனால சின்ன ஒரு சண்டை வந்த குடும்பத்துல சண்டை வராம இல்ல வரும். சின்ன ஒரு சண்டைக்கு இல்லாம எடுத்தோடனே கல்யாணம் கட்டக்கூடாது. இவர் உள்ள முன்னோடனே போய் கல்யாணம் தான் கட்டுரு. அப்படியா அவரை சொல்றீங்க? அதனாலதான் நான் வாழ்க்கைய வேணாது இனிமே இவங்களுடைய இப்ப தேவையில்ல, அதெல்லாம் தேவையில்ல. இப்ப தங்கச்சிகளுக்காக இருப்பம் நீங்க இருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களை பாராட்டணும். நான் இப்படியான அக்காவனா பார்த்ததில்ல. உண்மையிலே அவையே வளர்த்து இவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறீங்க. அதுதான் அந்த வீடியோவிலே ஹைலைட் ஆனது. அதுதான் குடித்து போகும்னு சொல்லும் போது கண்ணால தண்ணி வலியுது பாருங்க, எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? அதுதான் விளக்கம். இப்ப கணவன் தேவையில்லை. ஏனென்றால் இப்ப இவங்களை பாக்குறதால, இப்ப இவங்க உங்க கூட இருக்கிறதால, இப்ப குடும்பத்துல சண்டை வர்றதால பிரச்சனை தான். என்ன அதை விட இது சந்தோஷம். இது அதானே, அதெல்லாம் என்னத்துக்கு என்ன
இப்ப தங்கச்சிகளை பார்க்கத்தானே வேணுமே. இப்ப தங்கச்சிக்கெல்லாம் வேற ஏன்னா யாரும் என்ன எங்கட அம்மா வளர்க்கல, ம். எனக்கு அம்மா பாசம்லாம் தெரியாது. எங்கட அம்மாவோட இருந்தேன் நான் 15 வயசுல இருந்தே வேலைக்கு போனேன். அந்த ஒரு தனிப்பு இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்களை நான் இவங்கட அப்பா வேறேன்ட்டு அப்பா வேற. ஆனா அந்த வேத்து புரிமை நான் பார்க்கல, அவையை நான் பார்த்ததும் இல்லை. விளங்குது. ஒரே அம்மா ஆனா அப்பா வேற வேற. நல்ல விஷயம் உண்மையிலேயே. இப்ப நீங்க எடுத்த முடிவு, இப்ப தங்கச்சியே பாக்குறதுக்கு யாரும் இல்லை. இப்ப நீங்களும் ஒரு இவங்களை உதறி விட்டா அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படியே போயிரும். அதுதான் இவ பாருங்க, இந்த தங்கச்சி இன்னும் தோடு போடாம தான் இருக்கிறாங்க. ஏன் தோடு போடலையா? இப்ப இன்னொன்று சொல்லணும், இப்ப நாங்க ஒரு 10 நாளைக்கு முதல்ல உண்மையை சொல்லணும், இப்பதான் கலட்டிருக்காவ. என்ன தோடு போட்டவ? சும்மா சிமிக்கி சும்மா. அது காது, அந்த ரப்பர் தோடு போட்டு அந்த காது அந்த அவிறதுல கடிக்கிறதா? அதனால அது சின்ன பிள்ளை தானே. இப்ப 10 நாளைக்கு முதல்ல வந்தனாங்க, அப்பயும் கிளாஸுக்கு போனவ இன்றைக்கு வந்தனாங்க கிளாஸுக்கு அனுப்பிட்டீங்க. பாருங்க, அந்த படிப்பு அது நல்ல விடயம். நான் யோசிச்சேன், நான் பாருங்களேன், இப்ப எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வந்து கேட்டேன் நான். இப்ப வெள்ளமெல்லாம் வந்தது, சாப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சுன்னு கேட்க 2 நாளா சாப்பாடு இல்லாம இருந்தவங்கலாம். அப்படி கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்துலயும் தங்கச்சிய கிளாஸுக்கு அனுப்புறீங்க. என்ன கிளாஸுக்கு போயிட்டு வந்தவ? 3. இது இங்கிலீஷும் தமிழும் கணிதமும். அப்படியா? அதோட டான்ஸ் வாலிபால் எல்லாம் பழக்குவாங்க. இங்க ஃபாதர் நாங்க சொன்ன உதவி. அவங்க ஃப்ரீயா இல்ல காசு? இல்ல, ஃப்ரீயா பழக்குவாரு. அவர் தான் இந்த சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சிருப்பேன். அண்ட் வந்து 2000 காசு. அப்ப நீங்க எனக்கு கோல் எடுத்துருக்கலாம், ஆனா நீங்க எடுக்கல. அதான் எடுக்கல. அப்ப வந்து சொல்லி போட்டு போன நான் இப்ப உங்களுக்கு உதவி நான் செய்யறேன், உதவி கிடைச்சிருக்கு வந்து செய்யறேன்னு. நல்ல பூ ஒன்று முளைச்சிருக்கு தலையில. அன்றைக்கு முளைக்கல, இன்றைக்கு முளைச்சிட்டு இதுக்கான அந்த அவ வாங்கி கொடுக்கறது, வாங்கி கொடுப்போம். வாடிவான சட்டையும் போட்டிருக்கிறீங்க. அன்றைக்கு அழுக வச்சது என்ன மாதிரி, அதை பத்தி சொல்லுங்களேன். உங்களை என்ன சொல்ல போறீங்க? இப்ப உங்களை அழுக வச்சேன் சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க அழுக வைக்கல, நான் தாங்க தின்னா. ஓ, நீங்க அழுத நீங்க. அதான் அந்த பொயின் எனக்கு விளங்குது. நான் திருப்பி திருப்பி கேட்டதுக்கான காரணத்தை நான் சொல்லித்தேன். ஓகே, சரியா? இப்ப சந்தோஷமா இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன். இப்ப பேக்ல இருந்து இப்ப ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வந்திருக்கிறேன். அதை எப்படி தரலாம் இனிப்பு மகள. சரி, இந்த வீடியோவில் இப்போ நம்ம 2 பேரும் தான் சம்மந்தப்படுறோம். இந்த செக்ஷனில் வந்துருக்கீங்க. வாங்க. சரி, ஓகேங்க. இப்போ நான் இப்போ நிறைய பொருட்கள் வாங்கி வந்திருக்கிறேன். அப்போ தங்கச்சி கொடுப்போம். என்ன முக்கியமாக என்ன தேவை நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ வந்திருக்கிற இப்போ நீங்கள் பேக்கெல்லாம் இருக்கி, இப்போ என்ன தேவை முக்கியமானது சொல்லுங்களேன். என்ன ஆசை உங்களுக்கு பார்ப்போம். நீங்கள் ஆசைப்பட்டது வாங்கி வந்திருக்கிறான்னு பார்ப்போம். சொல்லுங்களேன். சைக்கிள். சைக்கிள்? நீங்க கண்டுத்தீங்க சைக்கிள் வாங்கினது. சைக்கிள் வாங்கி வந்துட்டேன். வேறது சைக்கிள் விருப்பமா? அந்த வீடியோல கேட்டதா சைக்கிள்? சரி, ஓகே, சைக்கிள் வாங்கியாச்சு. வேற என்ன விருப்பம்? நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது வேற. காசு. காசு எதிர்பார்க்குறீங்க? என்னடாப்பா நீங்க? எவ்வளவு வேணும் சொல்லுங்களேன். காசுன்னு சொன்னீங்க, இப்போ எவ்வளவு வேணும்? 10,000? 10,000 வேணுமா? சரி, என்னடாப்பா காசு என்னத்துக்கு? ஏன் தேவை காசு? சாப்பிடியா? நான் அதுக்கு தான் வாங்கி வந்திருக்கேன் சாப்பாடு. சரிதானே? இப்போ என்ன சாப்பிட பிடிக்கும்? என்ன சாப்பிட பிடிக்கும் சொல்லுங்களேன். இந்த இதில் வந்து இப்போ என்னென்ன இருக்குன்னு சொன்னால் வேறு டேபிள் இல்லையா? வேறு மேஸ் இல்லை என்ன? என்ன வேணும் சொல்லுங்களேன். என்ன சாப்பாடு பொதுவாக சொல்கிறீங்க? சாப்பாடு என்ன சாப்பாடு பிடிக்குமென்னா தான் இப்போ நான் பிடிச்சதை வாங்கி வந்துக்கிறேன்னு நான் பார்க்கலாம். இதான்
அவரும் பார்த்துருப்பார் இந்த சின்ன பொடி. உங்களையும் சேர்த்து வாங்கி வந்த சரியா? சாப்பிடுங்க, நீங்கள் உடச்சி சாப்பிடுங்கள, பரவாயில்ல சாப்பிடுங்க. இந்தா எல்லாம் உங்களுக்கு தான் சரியா? சாப்பிடுங்க, வெக்கப்படுத்த வரல. உடங்க தாங்க, உடைச்சி தரோம். வேற என்ன வேணும் சொல்லுங்க. அக்காட்ட என்னலாம் சொன்னீங்களா? சொன்னாவோ சொல்லுங்க. தயங்காம என்ன பிடிக்கும் மனசுல இருக்கிறத சொல்லுங்களேன். அதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன். மனசுல இருக்கிறத சொல்லணும் நீங்க. உங்களுக்கு அண்ணா இல்லையா? இந்தாங்க, இந்த பாவண்டுங்க. சரியா? நல்லா இருக்கியா? என்ன சொல்ல போறீங்க? வேற என்ன பிடிக்கும்? இதை எடுத்து வைங்களேன். என்ன தம்பி இறக்கி விடுங்க, இதை எடுத்து வைங்களேன். இப்போ இன்னும் நிறைய வாங்கி வந்திருக்கேன் தானே, அப்போ தங்கச்சி கொடுப்போம். அதெல்லாம் அடுத்தது என்ன தேவை சொல்லுங்களேன். நீ கேட்டது வேறையே, அதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்குற நீங்கள் சொல்கிறீங்களே. சைக்கிள் வாங்கி வந்தாச்சு, அதை கடைசியில் காட்டுறோம், உங்களுக்கும் காட்டுறோம். அடுத்தது ஓட வச்சும் காட்டுறோம். வேற என்ன? கொப்பியா? படிக்கிற ஆள் தானே, அதனால கொப்பி என்று சொல்றீங்க. அதான் ஒன்றுன்னா கேட்க கிடைக்கும். நான் காட்ட மாட்டேன், பார்ப்போம். கேட்கறதெல்லாம் கிடைக்குது. மெஜிக்கான ஒரு நான் ஒரு மந்திரவாதி. விளங்கிட்டா? நீ விளங்கிட்டா என்ன சொல்றேன்? நீங்க கேட்கறதெல்லாம் உடனே கிடைக்கும். விளங்கிட்டா? இப்போ சாப்பாடு கேட்டீங்க, சாப்பாடு தந்துட்டேன். கொப்பி கேட்டீங்க, இந்த கொப்பி வந்துட்டு. அப்போ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்க, வரும். நான் ஒரு மந்திரவாதி. சின்ன பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் கேட்க கொடுப்பேன். சித்திரங்கிற பிடிக்குமா? வேற என்ன வேணும் பாப்பா? பென்சிலா? வேற? சரி, பென் கேட்டீங்க தானே, இந்தாங்க பென். வேற என்ன வேணும்? ஏன் மேக்கப் செட்? சரி, வேற கேளுங்க, அது கிடைக்கும். வேற என்ன வேணும்? ரேசர். வேற? கட்டரா? இதுக்குள்ள எல்லாமே இருக்கும், பொதுவா இருக்கும். சரியா? கட்டர்ல இருந்து எல்லாமே இருக்கும். இதுல பாருங்க, கட்டர் இருக்கான்னு இல்லையா? அதுக்குள்ள வைக்கிறலையா கட்டர்? சரி, வேற கேளுங்க. நீங்க கேட்கறது நான் வேற, நான் எதிர்பார்க்கறது வேற. வேற என்ன? கலர் பொட்டியா? கலர் பொட்டி. வேற? வேற என்ன வேணும்? என்ன யோசிக்கீங்க? வேற என்ன? இந்த கூட இப்ப மழை காலம் தானே, குடை இருக்கா? வைக்கணுமே. குடை இல்லை, நல்லஞ்சா போற நீங்க. மாறி கொண்டு போறதா? சரி, நானே தாரேன், நீங்க யோசிக்கிறீங்க. இதுவும் ஒரு இதுதான். நன்றி சொல்றீங்க. சரி, பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் தாரேன். இந்தாங்க லேஞ்ச். சரியா? இது லேஞ்ச். இதுல 3 இருக்கு. சரியா? பென் நான் 3 கலர்லேயே வாங்கி வந்தேன். நான் இந்த இருக்கு, இது இருக்கு. சரியா? இப்போ அடுத்தது பேக். இந்த இருக்கு பேக். இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். சரியா? இப்போ நீங்கள் கிளாஸுக்கு போன முறை வரும்போது கிளாஸுக்கு போனீங்க, இப்போ கிளாஸுக்கு போனீங்க. அப்போ பேக்கெல்லாம் தேவைப்படும் தானே. பேக்கெலாம் அதுக்கு முதல்ல இருக்கா? பேக்கெலாம் இல்லையா? அது பழசா போயிட்டா? சரி, ஓகே. இப்போ நீங்கள் எடுத்து வைங்க உள்ளுக்குள்ள, உங்களோட சாமான் தானே, உள்ளுக்குள்ள எடுத்து வைங்க. எப்படி, சந்தோஷமா இல்லையா? அவருக்கு கொடுங்க, அதை அவர்கிட்ட கொடுங்க. அதை எடுங்க, நீங்கள் எடுங்க. இதை கொடுங்க, சாக்லேட்டை. அக்காவை வச்சு கொள்ளுங்க, அக்கா பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு வைங்க.
எத்தனை காப்பி நீங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறீங்க? மொத்தமாக ஒரு 10 கிட்ட இருக்குது. 10 கொண்டு போகிறதா? ஆ, இதில் இப்போ 10 தான் வாங்கி வந்திருக்கிறேன் சித்திரத்தோடு சேர்த்து. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கியா? ஆ, சரியா? சாப்பிடு, சொப்பிட்டு சாப்பிடுங்க. இப்போ என்ன சொல்ல போறீங்க அண்ணன் இதெல்லாம் வாங்கி வந்ததுக்கு? நன்றி. நன்றி தானே, வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன் உங்களோட வார்த்தைகளை. நன்றி வளமை எல்லாரும் சொல்றது தானே, என்ன எனக்கு சொல்ல போறீங்க? இப்போ என்ன சொல்லணுமெண்டா, இப்போ உங்களுக்கு ஒரு அண்ணன் இல்லை, அடுத்தது அக்கா மட்டும்தான். இப்போ மற்றது உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் உடனே கேட்ட உடனே வாங்கி தரதுக்கு யாரும் இல்லை தானே. அப்படி நீங்கள் ஆசைப்படுவீங்க, இப்போ சில விஷயங்களெல்லாம் ஆசைப்படுவீங்க. அப்போ அப்படி ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காம போகும்போது எப்படி தீக்கும் உங்களோட மனசுக்கு? அப்போ என்ன செய்வீங்க? அப்படி கஷ்டம் வந்தால் இப்போ யார்கிட்ட முதல்ல சொல்லுவீங்க? அக்காட்ட. இப்போ அக்காட்ட நீங்கள் கேட்குறீங்களா, அக்கா இது எனக்கு வாங்கித்தாங்க அக்கா, இது எனக்கு வேணுமெண்டலாம். இப்போ அக்கா என்ன சொல்லுவா? வாங்கி தந்துருக்கிறாவா? என்ன கேட்டு என்ன வாங்கி தந்துருக்கிறாவோ? என்ன வாங்கி தராது? வாங்கி தராத ஒன்றுமில்லை, எல்லாம் வாங்கி தந்துருக்காங்க. அப்படியா? என்ன கேட்டீங்க உடனே கிடைச்சது? அது கொப்பி சாமான் இல்லை, அந்த பிரெட்னா கரண்ட் எடுத்து நான் உடனே கோல் எடுத்த இது நான் கொண்டு வந்த ஒரு கொப்பி சாமான் கேட்டு கொண்டு வந்தாரு. இப்போ இதை தவிர நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் மேக்கப் செட் எல்லாம் கேட்டு நீங்கள் தானே, அதெல்லாம் கேட்ட கேட்கலையா? அப்போ கிடைச்சிட்டாரு. அதான் நான் கேட்குறேன். இப்போ எல்லாம் கிடைக்காது தானே, அதான் நான் கேட்குறேன். இப்போ அடுத்தது சைக்கிள் மில்லுன்னு சொன்னீங்க தானே, இப்போ சைக்கிள் மக்கள்கிட்ட கேட்டிருப்பீங்க, இப்போ அக்கா வாங்கி தரல தானே. இப்போ அதான் நான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ நிறைய கிடைக்காம இருந்தது, அதை என்னென்னு சொல்லுங்க அப்போ. சைக்கிள். வேறு? மேக்கப் செட். வேறு என்ன? ரெண்டும் தானா? சைக்கிளு மேக்கப் செட்டும் தானா? முக்கியமானதை சொல்றீங்களே நீங்க. இப்போ இந்த பேக்கை பார்த்துனால உங்களுக்கு தோணலையா என்னவா இருக்குமென்றது? ஒரு ஐடியாவை சொல்லுங்க அப்போ. இது இங்கிலீஷ் வாசிக்க தெரியுமா உங்களுக்கு? இல்லை. சரி, இல்லை அவையா சொல்லட்டுமே. அவையா சொல்லணுமென்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் சொல்றவில்லை. என்னடாப்பா முக்கியம் அந்த வீடியோவில் முக்கியமாக நான் பேசினது என்ன பேசினேன்னா? என்ன வரைக்கும் நினைக்கிங்க? இது இது என்ன நினைக்கிறீங்க? பெரிய ஒரு கிஃப்டா இருக்கு. என்ன இருக்கு? அவங்க கூட ஜோசிக்காவே நான் என்ன வரைக்கும். இது உங்களுக்கானது கிஃப்ட். இந்தாங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க சொல்லல, அப்ப உங்களுக்கு கிஃப்ட் இது. நீங்க ஃப்ரிட்ஜ் பாருங்க, அக்கா ஃப்ரிட்ஜ் பாருங்க, இங்க பக்கத்துல வந்து ஃப்ரிட்ஜ் பாருங்க. டைம் ஓடுதா? சரி, அப்படி வடிவ காட்டுங்க. இப்போ இதை நாங்கள் ஒன்று வாங்கினதுக்காக தந்த சரிதானே? இது இப்போ கடிகாரம் இருக்கா விட்ட இல்லையா? அப்போ டைம் பார்க்குறது இல்லை, பார்க்குற ஃபோன்லையா? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன வரைக்கும் இது? என்ன இப்போ கூட ஐடியா வரலையா? நீங்கள் அவ கண்டுபிடிச்சிட்டாவ என்னண்டு. 2 இருக்கு. என்ன 2 பாக்ஸ் இருக்கு. என்ன பாக்ஸ் சரியான்னு அதை வைங்க கீழே பாப்பா. இப்போ கூட ஐடியா வரலையா என்னண்டு? என்னண்டு இப்போ கண்டுபிடிக்கலையா? ஃப்ரிட்ஜ் பாருங்க. என்ன இருக்கு அதுல? மோதிரம் காட்டுங்க. முன்னது மோதிரம் இருக்கு, போடுங்க மோதிரத்தை. மோதிரம் என்ன வடிவரிக்கா மோதிரம்?
மோதிரம் இதுக்கு மேலே போட்டிருக்கீங்களா? எதில் போடுற? அதில் போடுருவேன். கணக்காக தான் இருக்கேண்ணே நாளைக்கு. நோவுதா இல்லையானே? சரியா கணக்காக தான் இருக்கேண்ணே. காட்டுங்க, கையை எப்படி காட்டுங்க. மோதிரம் போட்டா தங்கச்சி. அப்போ இதில் என்ன இருக்கும்னு நினைக்கிங்க? என்ன இது? என்ன மோதிரம் கொண்டு வாங்கி வந்திருக்கிறேன், அடுத்தது என்ன வாங்கி வந்திருக்கேன்னு யோசிக்கலையா நீங்க? கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்ப. அப்ப அதை கணக்குல எடுக்கிறல போல. உடங்க என்ன வரைக்கும் இப்ப பிரிச்சு பாருங்க என்னன்னு. இதான் இருப்பீங்க. காட்டுங்க முன்னது. வடிவாரி காசோட இப்ப அண்ணாட செலெக்ஷன் தானே. அப்ப போட்டு விடுங்கள தோட. நீங்களே போடுவீங்களா? அவதான் போட்டு விடணும். போட்டு விடுங்க பாவம். இப்பயும் பாருங்க தங்கச்சிட முகத்தை காட்டுங்க பாபம். இப்ப தோடு போட்டதுக்கு பிறகு இப்படி பிரகாசமா மாறுதுன்னு பாபம் முகம். உங்களுக்கு ஒரு தோடு குத்துவோமா? வடிவா இருக்கு என்ன? காடுங்க அப்படி காடுங்க. எனக்கு நல்ல காதுங்களா இப்ப எப்படி வடிவா இருக்குண்டு. இவ கண்ணாடி ஒன்று எடுத்துவாங்க. கண்ணாடி இருக்கா? இவ பாக்கட்டுமே. இப்ப நம்ம பாக்குறோம், இவ பாக்கத்தானே வேணும். எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்களேன். நான் அதை கேட்கல. இப்ப உங்களோட மனசுக்கு எப்படி இருக்கு? இப்ப நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன் தானே. இதான் கண்ணாடி உடஞ்சிட்டு பாரு. மிகதாமோ வடிவா இருக்கீங்க பாத்தீங்களா? சரி என்ன சொல்ல போறீங்க இப்ப? சொல்லுங்கள. இப்ப என்ன எதிர்பார்க்கறன்னு உங்களுக்கு விளங்குதா? என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் பாருங்க. இப்ப உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கி வந்திருக்கிறேன். சொல்லுங்களேன் என்னன்னு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க வாங்க. சொல்றாவ இல்லையே. சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அண்ணாவா இருந்திருந்தா நேரத்திலேயே இது நடந்திருக்கும். யாரும் இல்லாததாலதான் இங்க ஒரு அண்ணா இருந்தது செஞ்சதுக்கு நன்றி. நான் செய்யாத உதவி யாருமே அவரோட அம்மா கூட வரைக்கும் செய்யாத உதவி. அம்மா கூட இப்படி தோடு வாங்கி போடலையா? சரி ஓகே. என்ன நீங்க விளையாடுறீங்களா? இறங்க கீழே. சரியா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களோட அம்மாவும் வாங்கி தரலையா தோடெல்லாம்? பாத்தீங்களா பெண் மூலமா கிடைச்சிருக்கீங்க. அப்ப அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க? இப்ப உங்களோட மனசுக்கு எப்படி இருக்கு? இப்ப மற்ற நாட்கள் எல்லாம் இப்ப ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காம அடுத்தது இப்ப ஆதரவு தர்றது கூட யாரும் இல்லை தானே. என்ன இப்ப 2 நாள் சாப்பாடு எல்லாம் இருந்தவங்கலாம் இப்போ ஒரு ஆள் இப்போ நான் இப்போ இவங்களுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் கொடுத்து இப்போ இவங்களை சந்தோஷப்படுத்தும் போது இப்போ இந்த நினைவுகள் எல்லாம் மாறாது. ஏன்னா மனசுல பதிஞ்ச மாதிரி இருக்கும் சின்ன பிள்ளைக்கு. ஏன்னா அப்படித்தானே? அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க? அண்ணாக்கு நான் உங்களுக்கு இப்போ நீங்க ஆசைப்பட்டதான் வாங்கி வந்திருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்க? சரியா? ஓகே. இப்போ ஒன்றும் பேசுதாவில்ல பாத்தீங்களா? ஆனா இப்ப எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்ப
இப்போ என்ன நினைக்கிறீங்க, இப்போ என்ன யோசிக்கிறீங்க, என்ன தருணம் எப்படி இருக்கு? நினைச்சிங்களா அப்படிதான் நடக்கும்னு? நினைக்கல, அது நினைக்காத நடந்தது. எப்படி இருக்கு இப்ப? சந்தோஷமா இருக்கு. மறப்பீங்களா இப்ப? இல்ல என்ன இப்ப நீங்க இப்ப மற்ற கட்டெல்லாம் சொல்லுவீங்க போல என்ன? இப்போ ஒரு அண்ணன் வந்து எனக்கு இதெல்லாம் வாங்கி வந்தவாரு, வாங்கி அவரே முகூர்த்த போட்டு விட்டு இருந்ததா சொல்லுவீங்க என்ன? அப்படித்தானே? சரி, ஓகே. அதுதான் சந்தோஷமா இருக்கணும். சரியா? இப்ப உங்களை படிக்க வைக்கிறாங்க, அப்ப நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி படிச்சு முன்னேறணும். சரியா? இப்ப அண்ணன் ஆதரவு இப்பவும் இருக்கும். சரியா? விளங்கிட்ட? இப்ப அண்ணன் இப்ப இந்த வீடியோவை முடிச்சுட்டு இப்ப வீட்டை போயிட்டு உங்களோட தொடர்பு இல்லாம போனா என்ன செய்வீங்க நீங்க? அப்படி விட்டுருவீங்களா? அப்ப என்ன செய்வீங்க? போன் எடுத்து கதைப்பீங்க என்ன? சரி, ஓகே. அப்படிலாம் விட மாட்டோம். சரி, ஓகே தானே. இப்ப இந்த வீடியோவில் இப்போ நீங்க பார்த்தது இப்ப தங்கச்சிக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தது தான். அடுத்த இன்னொன்றைக்கு முக்கியமானது எது? பதட்டத்தில் ஒன்று சொல்ல வருது இல்லையா? வாங்க முன்னுக்கு வாங்க. இப்போ சைக்கிள் ஓடுவீங்க தானே? ஓட மாட்டீங்களா? பாருங்க, சைக்கிள் வந்து பாருங்க. அப்ப பழகலையா? இப்ப இப்ப தங்கச்சிக்கு சரியா எத்தனை வயது? இப்ப 11. 11. பாருங்க, 8 தாண்டு பாருங்க. இப்ப அவங்களுக்கு அளவான சைக்கிள் தான் இருந்து பாருங்க. 8 தானே நாங்க பார்க்க தானே வேணும். பாருங்களேன் இப்ப எப்படி இருக்கு இந்த சைக்கிளை பார்க்கும்போது. இப்ப ஆசைப்பட்டது முதலாவது சொன்னது சைக்கிள் தானே. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்ப ஆசைப்பட்டது இப்ப முதலாவதா சொல்றது சைக்கிள் தான். சரி, ஓகே. கணக்கு தான். இப்போ ஓடுவான்னு சொன்னா கணக்காக தானே இருக்குங்க. இப்போ நீங்க ஓட இப்ப நிக்கிறது கூட பயமா இருக்கு. ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? பழகணும் என்ன? சரி, ஓகே. கலர் நல்லா இருக்கா? சரி, ஓகே. சைக்கிள் அப்படியே உருட்டு போங்க. அப்போ என்ன நீங்க தான் இப்ப பழகணும். இப்ப உங்களோட சைக்கிள் தானே. இந்த ஸ்டாண்டை போடுங்க, ஸ்டாண்ட் அடிங்க, இஞ்சல்ல எடுத்து விடுங்க. அந்த மேலால தட்டணும், மேலுதான் தட்டணும். இந்த இப்படி இப்ப இப்படி தட்டணும். இப்படி அப்படி இல்லை, காலெல்லாம் தட்டணும். விளங்கிட்டா? அப்ப நான் செய்து காட்டுறேன் பாருங்களா. இப்படி இருக்கு தானே, இதால இப்படித்தான் மத்தணும். சரியா? இப்படிதான் மத்தணும். ஆனா கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. ஆனா போக போக பழகிடும். பாருங்க, எனக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப சல்லித்து போங்க. நீண்ட நாள் ஆசை இப்ப நிறைவேறி இருக்கு. இப்ப தனியா வந்து அப்படி ஏத்துவீங்க. இப்ப கிளாஸுக்கு போய் தனியா வாரீங்க, எப்படி ஏத்துவீங்க? ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அண்ணா நிக்கிறேன் தானே, அண்ணா பக்கத்துல நிக்க உளுத்தாட்ட வைக்க மாட்டேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்கல்ல. நீங்க உருட்டுங்க, கீழே விழாது. தூக்குங்க கொஞ்சம். அதான் தனியா வந்தா எல்லாம் சிக்கலாயிரும். அப்ப ஒரு பழ கொண்டு போட்டு விடுங்க. என்ன பழ கொண்டு போட்டு விடுங்க. இந்தவா சரி, எடுத்து போங்க. சரி, ஓகே. சந்தோஷமா இருக்கு. அப்ப சைக்கிள் கிடைச்சது. சிகப்பு கலர் சைக்கிள் கிடைச்சிருக்கு. ஏன்னா சரி, வாங்க பழைய இடத்தையே போவோம். வாங்க, ஒருடித்து அப்படியே வாங்க. பாதுகாப்பா வைக்க தானே வேணும் சைக்கிளை. பூட்டுமே இருக்கு. சரியா? பூட்டெல்லாம் நீங்க ஓடுவீங்களா? அது சரி. சின்ன சைக்கிள் வாங்கி ஓடுவீங்களா? உங்களுக்கும் தேவையா இப்ப சைக்கிள்? என்ன விளையாட்டு சைக்கிள் தான் உங்களுக்கு தேவைப்படும். சரி, உள்ள வைங்க. பாதுகாப்பா இருக்கணும். என்ன இதுக்குள்ள வச்சா பாதுகாப்பா இருக்குமா? சரி, அதுக்கு தேவைங்க. அடிச்சு வைங்க, ஸ்டாண்ட் அடிங்க. சரி, ஓகே. சரியா? இப்ப சைக்கிள் கிடைச்சதுக்கு பத்தி என்ன சொல்ல போறீங்க? எல்லாத்துக்கும் சிரிப்பு தான், அழகான சிரிப்பு தான் எல்லாத்துக்கும். சரி, ஓகேங்க. இப்ப இருட்டாயிட்டு பரவாயில்ல, லைட்டு போட்டு எடுத்து கொண்டிருக்கிறோம். இப்ப போன வீடியோவில் இப்ப இவ்வளவு பேர் தான் இருந்தீங்கன்னு அம்மாவும் சேர்ந்து தான் பேசினாவோ, அதாவது உங்களோட அம்மம்மா. சரி, ஓகே. இப்ப உதவி செய்தவங்க இருக்காங்க தானே. இப்போ நான் ஒரு அண்ணனுக்கு எடுக்கிறேன். நேற்று தான் ஒரு பணம் போட்டு விட்டாரு. இப்போ தங்கச்சிக்கு அந்த தோடுகள் வாங்குறதுக்காக பாப்பன் தூக்குறாராண்டு. இப்படி தூக்கலாடி நான் பேரை சொல்கிறேன், அவங்க பிஸியாக இருப்பாங்க. வாட்ஸ்அப் நேம் காரன் போட்டிருக்கி கனடாவிலிருந்து தொடர்பு கொண்டார்.
சரி அவர் தூக்கலை. அடுத்தது ராஜேஷ் அண்ணன். இப்போ ராஜேஷ் அண்ணன் தான் இப்போ தங்கச்சிக்கு இப்போ அந்த கொப்பி இப்போ கற்றல் உபகரணங்கள் வாங்குறதுக்காக உதவி செய்த அண்ணன். அங்கே பிஸியாக இருப்பாங்களோ தெரியல. ஹலோ தலைவான்னு சொல்லிட்டீங்க, வீடியோ ஓடி கொண்டுறீங்க. என்ன என்ன செய்றீங்க, வேலையா? ஓ இந்த வீடியோ தான் இப்ப ஓடிக்கொண்டு இப்ப வீடியோலாம் இப்ப நீங்க பேசுறீங்க. ஓ அந்த பிள்ளையோட வீடியோ, அந்த உதவி இப்ப நீங்க படிப்புக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன பிள்ளை. ஓ இந்த நிக்கிற பேச போறீங்களா? அந்த வாங்க தங்கச்சி வாங்க. இப்போ உங்களுக்கு இப்ப நான் கொப்பி எல்லாம் வாங்கி வந்தேன் தானே. இந்த ராஜேஷ் மாமா அனுப்பினதுதான். இந்த பேசுங்க பேசுங்கல்ல, உங்களோட ஒரு மாமா நினைச்சு பேசுங்க. உங்களுக்கு உதவி செய்திருக்கிறாரு. சொல்லுங்க. என்னென்ன வாங்கி தந்த சொல்லுங்கல்ல, சொல்லுங்கல்ல என்னென்ன வாங்கி தந்தனா? மோதிரம், தோடு, கொப்பி, பென், பென். ஆவாம். இப்ப அவர் சொன்னதா கண்டிப்பா ஆயிருவீங்களா? கட்டாயம். அப்படியா? அந்த வீடியோ உங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கிறாரு. சரியா? இப்ப எத்தனையாம் ஆண்டு? சோறு. சரி ஓகே சொல்லுங்க. ஓ அதான் நீங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கிறீங்க. சந்தோஷம். அதுக்கு என்ன சொல்ல நீங்க சொல். அப்படியா? நன்றி. அதான் இதோட எத்தனை கணக்கே இல்லாத மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க பெண் மூலமா. நிறைய வாட்டி பணம் அனுப்பி ஹெல்ப் பண்ணிருக்கிறீங்க. நன்றி. அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ரீகனெக்ட் ஆகி. ஓ அதான் நன்றி. இப்ப தங்கச்சிக்கு இப்ப படிப்பு செலவுக்கு நீங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கிறீங்க. அதற்காக முன் வந்ததுக்கு நன்றி. சந்தோஷம். இப்ப நீங்க சொன்ன மாதிரியே செய்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் இவங்களுக்கு, தங்கச்சியோட குடும்பத்துக்கெல்லாம். காசு கொடுக்கற மாட்டோம், எல்லாம் கேர் பண்ணணும். நல்லா படிக்கிறாங்களா, நல்லா மார்க் வாங்குறாங்களா, அதை பார்க்கத்தானே வேணும் கட்டாயமா. இப்ப நம்ம எதற்காக பணம் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரயோஜனப்படுத்தி தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும். சரி. ஆமாம். சரி இப்ப சந்தோஷம். வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா நீங்க? கண்ணால் நம்மளும் பேசி வீடியோ மூலமா பேசி ஓகே ஓகே நம்ம ஓகே ஓகே சரியா? ஓகே. இப்ப இந்தியன் கேராட்சி நடத்துற கட்டார்ல இந்தியன் கேராட்சி நடத்துற ராஜேஷ் அண்ணனோட பேசினோம். இப்ப தங்கச்சிக்கு இப்ப படிப்பு செலவுகளை அவர் பாக்குறேன்னு சொல்லிருக்கிறாரு. இப்ப அதான் தொடர்ச்சியா செய்வாரு, கட்டாயமா செய்வாரு. அதை செய்தா நல்ல. ஏனண்டா இப்ப இந்த விடயத்தை நான் இதற்கு முதலும் சொல்லியிருக்கிறேன். இப்ப சில பேர் இப்படி சொல்லி போட்டு உதவிகள் அதுக்கு பிறகு செய்யாம விட்டுட்டாங்க. இப்ப ஆனா இந்த அண்ணன் செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை. சரியா? ஓகே. சில பேர் தான் மற்றாக்கள் நம்ம தொடர்ச்சியாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுற மாதிரி வீடியோ மூலமாக சொன்ன கட்டாயமாக ஹெல்ப் பண்ணணும். ஏனென்றால் இப்போ சொல்லிடுவாங்க அவங்க வீடியோ மூலமாக. இப்போ சம்மந்தப்பட்டாக்கள் இப்போ என்னட்டாங்க கேட்பாங்க, வந்தண்ணன் காசு போட்டாரா? ஏன்னா இப்போ ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறவங்க தானே. அப்போ அவங்க நம்பிக்கையில் இருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த அண்ணன் நம்பிக்கை தான், கட்டாயமாக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ முதலாவது நான் இப்போ உங்களோட
கணக்கு நான் முடிக்கிறேன். இப்போ எவ்வளோ மொத்தமாக கிடைச்சது, இப்போ என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன விலை வந்ததுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சிஸ்டர் அவள் ஸ்ரீலங்காவெலாம் இருக்கிறாவோ. இப்போ என்னோட வீடியோ பார்க்குறவ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க தான் அந்த சிஸ்டர். ஓகே, அவள் தான் இந்த சைக்கிளுக்கான உதவி வழங்கினவ. சரியா, இப்போ சைக்கிளுக்கான அது விலையில நான் காட்டுறேன். அவட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 6815. நன்றி சிஸ்டர். இப்போ என்னோட வீடியோஸை பார்த்து இப்போ என் மூலமாக உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டு இப்போ பணம் அனுப்பினீங்க. யாருக்காவது பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு தான் அனுப்பினாவோ. அப்போ தங்கச்சிக்கு கட்டாயமாக சைக்கிள்ன்ற தேவைன்றதால உடனே வாங்கி வந்திருக்கிறேன். இப்போ அடுத்தது அந்த ராஜேஷ் அண்ணன், அவர் 10,000 அனுப்பினார். இப்போ அவர பணத்தை பயன்படுத்தி தான் கற்றல் உபகரணங்களும் அடுத்தது தங்கச்சியோட நகைக்கான செலவும் வந்தது. சரியா, அடுத்தது ரிஷானா, அவங்க 8,500 ரூபா அனுப்பினாங்க. இப்போ இவங்களாம் என்னோட வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இப்போ தொடர்ச்சி அனுப்பி கொண்டு இருந்தாங்க. இப்போ இதோட 3வது உதவின்னு நினைக்கிறேன் அவங்கள. ஓகே, இப்போ அவங்க ஒரு 8,500 ரூபா. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 14 தெரியும் இல்லை வெளிச்சத்தில் 1468. அடுத்தது சிவசுதன் பிரதர் நைட்டு தொடர்பு கொண்டு அவருக்கு எடுத்த நாள் அவர் தூக்கல. அவர் கனடாவில் இருக்கிறாரு. அவர் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 1072. அவர் ரூபாய் 22,000 அனுப்பினார். நன்றி பிரதர். அடுத்தது ஆசிக், வாட்ஸ்அப் நேம் ஆசிக், அவர் முஸ்லீம் சகோதரி. இப்போ இதோட எனக்கு ஒரு 3வது தடவை அனுப்பியிருக்கிறாவு. இப்போ அவர் ரூபாய் 11,000 அனுப்பினாவு. நன்றி. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 0588. நன்றி. இப்போ உங்களுக்கு மொத்தமாக கிடைச்சதாக்கா இப்போ சைக்கிள் டிரைவில் நான் சொல்கிறேன். இப்போ சைக்கிளை விடுங்களேன், சைக்கிள் இல்லாமல் மற்ற எல்லாரும் அனுப்பினது 51,500 ரூபா வருது. இப்போ நான் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துருக்கிறேன். 51,500 ரூபா வருது. இப்போ நான் மற்ற பொருட்களுக்கு இப்போ எவ்வளோ முடிஞ்சுன்னு நான் சொல்கிறேன். முதலாவது இப்போ பெரிய ஒரு அமௌண்ட்லேருந்தே ஆரம்பிப்போம். நகைக்கானது இப்போ இதில் எவ்வளோ அக்கா போட்டு பாருங்க, பெரிய வெளிச்சத்துக்கு எவ்வளோ? 31,000. 31,000. இப்போ தங்கச்சிக்கு வாங்கின தோடும் மோதிரமும் 31,000 மொத்தமா. சரியா, இப்போ நாங்கள் வாங்கின கடை பற்றி கட்டாயமாக சொல்லணும். இப்போ நாங்கள் அந்த சிங்கப்பூர் ஜுவல்லரி என்ற கடையெல்லாம் வாங்கினாங்க ஏறாவூரில். சொல்லப்போனால் இந்த நகட பெறுமதி 35,000 முடியும். இப்போ நாங்கள் ஒரு பிள்ளைக்கு உதவி செய்ய போகிறோம்னு சொன்னதால் 4,000 ரூபா கழிச்சு போட்டு தந்தாங்க. இப்போ ஏறாவில் இருக்கிற சிங்கப்பூர் ஜுவல்லரி அந்த வீடியோ நான் போடுவேன், வாங்கின வீடியோ பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இருந்தாங்க. நன்றி அந்த சிங்கப்பூர் ஜுவல்லரி அந்த கடையை நடத்துகிறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. 3,655 ரூபாய்க்கு நான் சாமான் வாங்கி வந்தேண்ணா. இப்போ உங்களுக்கு வாங்கின அங்கர் அது இது 6,000 ரூபா வருது. இப்போ 5 ரூபா குறைய 6,000 ரூபா தங்கச்சிக்கான கற்றல் உபகரணங்க. இப்போ இதெல்லாம் மொத்தம் கூட்ட எவ்வளோ வருதுன்னு சொன்னால், இப்போ நான் வாங்கி வந்த பொருட்கள்ன்ற மொத்த விலை எவ்வளோ வருதுன்னு சொன்னால் 40,655 வருது. அப்போ உங்களுக்கும் இப்போ சைக்கிள் தவிர மற்ற ஆட்கள் அனுப்பின மொத்த பணம் 51,500 ரூபா. அப்போ அதில் கழிச்சு பார்த்தா நான் இப்போ உங்களுக்கு தரணும் 10,850 ரூபா தரணும். அதை நான் ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் சாப்பாடு பொருட்கள் வாங்கி வந்திருக்கிறேன். இப்போ யார் அம்மா யாரோட சாப்பிட்ற? தனியாக தானே சாப்பிட்ற? தனியாக தானே சாப்பிட்றம்மா என்ன? இப்போ நீங்கள் எப்படி? அப்படி என்ன? இப்போ அந்த வீடியோவில் முக்கியமாக நிறைய பேர் பார்த்தது தங்கச்சிக்கான ஒரு படிப்பு செலவும் தங்கச்சியை தங்கச்சி ஆசைகள் நிறைவேற்றணும்டா. இப்போ நிறைய பேர் பார்த்து கொமெண்ட்டும் அப்படித்தான் வந்தது. சரிதானே? இப்போ அக்காவுக்கு நான் சாப்பாடு பொருட்கள் வாங்கி வந்தேன். நான் இப்போ அம்மா போயிட்டு வாங்க முடியாது தானே என்ன? இப்போ அதை அம்மாவுக்கு கொடுங்க. சரியாம்மா? ஓ, இப்போ நான் உங்களை கையில் காசு இருந்தால் நீங்கள் வாங்கலாம் தானே என்ன? அது ஓகே தானே? இதில் பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. 7,850 ரூபா. 7,850 ரூபா. இந்த 3,000 இருக்கு. அப்போ 10,850 ரூபா மொத்தம். இந்தாங்கம்மா, உங்களுக்கு 3,000 தந்திருக்கிறேன். இது மட்டும் இல்லை, அதில் இருக்கிற உங்களுக்கு தான். சரியா?
இப்போ நீங்க இதுல வாங்கிடுங்க சரியா, ஏதோ உங்களோட குடும்பம் தானே, நீங்க ஃப்ரிட்ஜ் எடுத்தா சரி சரியா, அதுல என்னத்துக்கு அப்படின்னு சரியாம்மா. அப்ப நீங்க ஃப்ரிட்ஜ் எடுத்தீங்கன்னா சரி. இப்ப சொல்ல போனா இப்ப அங்க சாப்பாடு இல்லாட்டி நீங்க கொடுப்பீங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி இப்ப தருவா, அப்படித்தானே அம்மம்மா தானே. சரி இப்ப சந்தோஷமா. இப்ப இருட்டுமாயிட்டு லைட்டை போட்டு, ஏன்னா கரண்ட்டும் இல்லை என்ன இங்க விளக்கு கொளுத்தல, விளக்கு வச்சுதான். இப்ப முதல் வீடியோல என்ன சொல்லி போட்டு போனது, இப்ப கரண்ட்டுக்கான உதவி எடுத்து தரணுண்டு. இப்ப இப்ப சொல்ல போனா இப்ப இந்த வீடியோல கேட்போம், ஏன்னா இப்ப கரண்ட் எடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வயரிங் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் கரண்ட் எடுக்கணும். இப்ப 1,00,000 ரூபாய் கிட்ட தேவைப்படும். அதுக்கு என்ன நினைக்கிறேன் நான், அப்படித்தானே என்ன, அப்படிதான் செலவாகும். இல்ல சாப்பாட்டுக்கு இப்ப மாசம் வந்து யாரும் உதவி செய்ய முன்வர மாட்டாங்க. ஒரு வழியை காட்டுறதுதான், ஒரு தொழிலை காட்டுதான் விரும்புவாங்க. பிள்ளை படிக்கிற பிள்ளைன்றதால அவைக்கான படிப்பு செலவு கிடைச்சிருக்கு. அடுத்தது மாசம் யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க தானே சும்மா. அப்போ ஒரு தொழில் ஏதாச்சும் கிடைக்கும்னு சொன்னா விளங்கிட்ட, தொழில் வாய்ப்புக்கு, அதாவது ஒரு வாழ்வாதார உதவி, நீ கடன் கேட்டீங்க தானே. அப்ப அது செய்ய முடியும்னு சொன்ன, அதாவது இதற்கும் பிறகு மேலதிகமாக உதவி வரும்னு சொன்னா நான் அதை ஏற்படுத்தி தரேன். அடுத்தது கரண்ட் பிரச்சனைக்கு. சரி இப்ப நீங்க உங்களோட ஒரு நேரம் தான் என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் இப்ப உதவிகள் செய்திருக்கேன் தானே, என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் ஒரு பாலமா இருந்து நான் இந்த உதவிகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் சரியான முறையில். இப்ப ராஜேஷ் அண்ணா சொன்னாரு தானே, இப்ப சரியான முறையில நான் செய்யறேன்னு. இப்ப நான் ஒரு பாலமா இருக்கிறேன் சரியா. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப அதுல பாருங்க, சைக்கிளுக்கான பில் இருக்கான்னு பாருங்க, இல்லையா? இந்த சைக்கிளுக்கானது 33,000 ரூபா சைக்கிள். இது கொஞ்சம் சைஸ்ல கொஞ்சம் சிறிய சைக்கிள்ன்றதால 33,000 ரூபா. நாங்க பெரிய சைக்கிள் வாங்குறோம் நாங்க 35,000 ரூபா. சரி ஓகேவா, இந்த இதையும் வச்சுக்கொள்ளுங்க சரியா. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்கள. இந்த பிரதர் எடுத்திருக்கிறாரு இல்லைங்க பாப்பா, அவரோட பேசுவாங்க. இப்ப 2 தடவை எடுத்துட்டு நான் பார்க்கல போன. நீங்க சொல்லுங்க, அவர் எடுத்தா நான் பேசுறேன். சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க உதவி செய்தவங்களுக்கு? உதவி செஞ்சவங்களுக்கு தேங்க்ஸ், நன்றி. என்ன அது முக்கியம் உங்களுக்கு தான், முக்கியமா நன்றியா. சரி நீங்க இல்லாம அந்த உதவி கிடைக்காது. சரி பரவாயில்ல. அதெல்லாம் அம்மா என்ன சொல்ல போறீங்க? நீங்க செஞ்ச நன்றி அம்மா, உங்களுக்கு தம்பிக்கு நன்றி செய்யறேன் அப்படின்னு. அப்ப நீங்க சாப்பாடு எல்லாம் வாங்கி வந்தீங்க, சாப்பிடுங்க. என்ன அதுல சாக்லேட் மாரி அவங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க சரியா. கொஞ்சம் வாங்க, நீங்க தானே முக்கியம், வாங்கல. என்ன இருக்கிறீங்க, கால் கெடுக்குதா? என்ன சொல்ல போறீங்க இப்ப உதவி செய்தவங்களுக்கு? நன்றி. நன்றி மட்டும்தான். என்னடா நிறைய பேர் கோவிப்பாங்களே, என்ன இந்த பொடியன் எவ்வளவு வந்து செய்திருக்கிறான், நன்றி மட்டும் தான் சொல்றான்ட்டு கோவிச்சிருவாங்க. என்ன சொல்ல போறீங்க மனசுல இருக்கு? என்ன இருக்கு மனசுல? இப்ப நீங்க இது ஒருத்தன் செய்யாததை நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்படி என்ன? சரி சந்தோஷமா இருக்கணும் சரியா. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப நானும் இதெல்லாம் செய்திருக்கிறேன். ஹலோ ஓம் பிரதர், என்ன பிஸியா இருக்கிறீங்களா? என்னன்னு சொன்ன பிரதர், இப்ப நீங்க நேற்று பணம் அனுப்பினீங்க, நேற்று நைட் அனுப்பினீங்க. அப்ப நான் இந்த உதவியை நான் செய்துட்டேன். இந்த வீடியோ எடுத்து போய் கொண்டிருக்க, அப்ப அவங்களுக்கு எடுத்தேன் நான், அவங்கள தங்கச்சியோட ஃபேஸ் இருக்குமெண்டு. அப்ப அவைக்கு தோடும் அவைக்கு அந்த மிச்சம் இன்னும் கொஞ்சம் உதவி கிடைச்சது, அதெல்லாம் சேர்த்து ஒரு தோடும் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருக்கிறேன். பேசுங்களேன் தங்கச்சியோட, இந்த மாமாவோட பேசுங்களேன். என்னடா பண்ண? ஹலோ, தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நன்றி. கிஷாலினி. நன்றி சொல்லுங்களேன். நன்றி. இப்ப உங்களுக்கு இப்ப தோடு இல்லாம இருந்த நீங்க இப்ப அதை வாங்கி தந்தவரு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருக்கு நன்றி மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா? மறக்க மாட்டேன்னு சொல்லுங்களேன். உங்களை நான் மறக்க மாட்டேன். அதான் பிரதர், நீங்க வீடியோ மூலம் பார்க்கலாம். சரியான சந்தோஷமா வைக்கி. இப்ப தோடெல்லாம் போட்டதுக்கு பிறகு இன்னும் அழகாயிட்டா தங்கச்சி.
அவைக்கு மற்றது இந்த படிப்புக்கானது வாங்கி கொடுத்தேன் நான் கோப்பிகள் எல்லாம். ஓ சரி சந்தோஷம். பணம் அனுப்பினீங்க 22,000 அனுப்பினீங்கன்னு. ஓ அப்போ சந்தோஷம். நீங்கள் வீடியோ பாருங்க சரியா, நான் அப்லோட் பண்ணுவேன் தானே. ஓகே ஓகே நன்றி நன்றி பிரதர். வாட்ஸ்அப் நேம் கரண் போட்டிருக்கு. ஓகே நன்றி. இப்போ இந்த வீடியோ தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. ஓகேங்க. இப்போ பார்த்துருப்பீங்க தான், இப்போ தங்கச்சிர முகத்தெல்லாம் நான் காட்டி வீடியோ போட்டேன் நான். ஆனால் உதவி வந்து கிடைச்சிருக்கேன், அது சந்தோஷம் தானே. என்ன இப்போ அதுதான் நான் ஒரு அண்ணா வந்திருக்கிறேன், ஒரு அண்ணா இருந்து செய்யக்கூடிய இடத்துல நான் செய்திருக்கேன். சரிதானே, விளங்கிட்டா? சரியா, கைத்து வரட்டாப்ப. என் பேர் என்ன? என் பேர் நிதுர்சன். சரியா, நிதுர்சன் அண்ணா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா, ஓகேங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.